அந்த எலுமிச்சம்பழம் என்பது பலியை குறிக்கிறது. அப்போ நேத்தனியாகு பலியாக இருக்கலாம் என்பதை இந்தியாவின் டெரரிஸ்ட் பிராமணன் தான், ஆனால் இங்கே முஸ்லீம் அவன் டெரரிஸ்ட்னு சொல்லிக்கிட்டு இருப்பான். உலகத்தின் டெரரிஸ்ட் யூதன் தான். ஜூஸ் ஆர் த வார்மாங்கர்ஸ். இன்னைக்கு உலகம் சாதாரணமாக இல்லைங்க, கேஸ் தட்டுப்பாடெல்லாம் வரப்போகுது. வணக்கம் நண்பர் சரவண பிரபு இன்னைக்கு எனக்கு தொலைபேசியில் தொடர்பு கொண்டு ஒரு செய்தி சொன்னார். அதாவது சிவன்மலை ஆண்டவர் உத்தரவு பெட்டியில் இப்போது மஞ்சளில் பிடிச்ச பிள்ளையார், அடுத்தது அருகம்புல், வெற்றிலைப்பாக்கு, எலுமிச்சம்பழம் வச்சுருக்கிறாங்க. இப்போ இது சொல்கிற உட்பொருள் என்ன அப்படின்றத பார்க்கலாம். எப்பயுமே அவங்க ஒரு சங்கேத பொருட்களை வச்சுக்கிட்டு அதுக்குரிய மீனிங் கொடுக்குற மாதிரி தான் அவங்க வைக்கிறது வழக்கம். அது பிராமணர்கள் தான் வைக்கிறாங்க, கனவுலாம் யாரும் சொல்லலை, இது இவங்களா பார்த்து வைக்கிறதா. பொதுவாக கோடாரி வைத்திருக்கிற பிள்ளையார் யார்? அது பரசுராமன். அதே போல் மஞ்சள் என்பதும், மஞ்சள் நிறமே பரசுராமனை தான் குறிக்கும். அப்போ மஞ்சளில் பிள்ளையார் பிடிச்சி வச்சுருக்காங்கன்னா, ஏன்னா நம்ம சாணியில் கூட பிள்ளையார் பிடிச்சி வைப்போம், அது வேறு. மஞ்சளில் பிள்ளையார் பிடிச்சி வச்சுருக்காங்கன்னா அது பரசுராமனை தான் குறிக்குது. அந்த பரசுராமனை குறித்து இப்போ இருக்க தற்கால பரசுராமன் யார்? நேத்தனியாகு தான் தற்கால பரசுராமன். ஆக இது பரசுராமனை குறிக்கிறதா தான் நான் நினைக்கிறேன். ஒன்று. அடுத்தது அருகம்புல் வச்சுருக்காங்க, வெற்றிலைப்பாக்கு. வெற்றிலைப்பாக்கு அப்படின்னா இன்வோக்கிங் அப்படின்னு சொல்லுவாங்க, அதாவது எழுந்தருளை செய்வது, எழுப்புவது அப்படின்னா அதுக்கு அர்த்தம். ஒன்று வெற்றிலைப்பாக்கு வச்சு கூப்பிடுவாங்களா அப்படின்லாம் சொல்கிறாங்கல்ல, வரவேற்பு அப்படின்றது. அப்போ வெற்றிலைப்பார்ப்பு என்பது அந்த பரசுராமனை எழுப்பி அப்படின்னு தான் வரும். அருகம்புல் என்பது மூலிகையை குறிக்கிறது. அருகாமையில் உள்ள புல் தான் அருகம்புல். அருகம்புல் என்பது மூலிகை குறிக்கும். அருகம்புல் சாரெல்லாம் கூட குடிப்பாங்க, அது உடலுக்கு நல்லது. அது பொதுவாக நம்ம ஏற்கனவே சொல்கிறோம், இப்போ புதுசாக சொல்கிற ரெமிடேஷன் கிடையாது. அருகம்புல் என்பது பொதுவாக மூலிகை வைத்தியத்தை குறிக்கும். ஏன்னா அவங்கெல்லாம் நம்ம சித்தர்கள்லாம் மூலிகை வைத்தியம் பண்ணவங்க தான், அதனால் அதை குறிக்கிற மாதிரி தான் அருகம்புல் இருந்துன்னு சொன்னோம். இந்த கான்டெக்ட்ல அருகம்புல் என்பது அதுக்கு நான் வரேன் இப்போ. அப்போ எலுமிச்சம்பழம், எலுமிச்சம்பழம் எதை குறிக்குதுன்னா பலியைத்தான் குறிக்குது. நம்ம வேலில் எலுமிச்சம்பழத்தை சொருவுறது வழக்கம். அடுத்து புது வண்டி வாங்கணும்னா என்ன பண்ணுவோம்னா, எலுமிச்சம்பழத்தை வச்சு அதில் சிவப்பு தடவி அதை வச்சு அதை நம்ம காரை விட்டு புதிய வண்டி வாங்கினோம்னா 2 வீலரோ 4 வீலரோ அதை அசைக்கு நினைப்பாங்க. எதோன்னா வண்டி பலி கேட்குன்றது மாதிரியும் அந்த பலியை நம்ம கொடுத்துட்டோன்ற மாதிரியும் அது அர்த்தம். அப்போ அதுக்கே எலுமிச்சம்பழத்தை எடுத்துக்கிறாங்க, அது பலி கொடுக்குறோன்றதே எலுமிச்சம்பழத்தை எடுத்துக்கிறாங்க. அப்போ இங்கே ஒரு பலி நிகழ்வை தான் அது குறிக்கிறதுன்னு சொல்கிறது. இப்போ இவங்க கான்டெக்ஸ்டுவலாக தான் வைக்கிறாங்க. இந்த சிவன்மலை ஆண்டவரில் வைக்கிற பொருளாக அந்த காலத்தில் நடக்கிற கான்டெக்ஸ்டுவல் நிகழ்வு. அதாவது கிளாஸில் தண்ணி வச்சாங்க, சுனாமி வந்துச்சு, ஆச்சா, அப்புறம் தண்ணி வச்சாங்க. அது மாதிரி தண்ணி நீர் சம்மந்தப்பட்ட ஒரு போரோ சுனாமி ஏதோ வருது, இதுதான் அவங்க தண்ணியை வச்சு அவங்க சொல்லுவாங்க. ஸோ அந்த மாதிரி இப்போ அவங்க வச்சிருக்கிற பொருள்களுக்கான விளக்கம் என்ன அப்படின்னு தான் பார்க்குறோம். எலுமிச்சம்பழத்தை எடுத்துக்கிட்டிங்கன்னா அது பலியை கொடுக்கறத நான் சொன்னோம். இப்போ போர் நடந்துக்கிட்டு இருக்கு. இந்த சமயத்தில் அவங்க ஏன் ஒரு சங்கீத முறையில் ஒரு உண்மையை நமக்கு சொல்லக்கூடாது? அதாவது கடந்த 10 நாளாக நேத்தனியாகு காணும், மீடியாவிலே வரல. இது எல்லா ஆய்வாளர்கள் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, ஸ்ட்ராட்டஜிக்காக அவங்க இப்படிலாம் இருக்க மாட்டாங்க, தொடர்ந்து வெளியில் இருக்க மாட்டாங்க. போர் நடக்கும்போது அவங்க மிலிட்ரி முறையில் காப்பாற்றுறதுக்காகவும் இதுக்கும் அவங்க அடிக்கடி மக்கள் முன்னால் நிற்பது வழக்கம். 10 நாளாக அவர் வரலன்றது எந்த காரணமும் சொல்ல முடியாது. இப்போ ஒன்று, அவர் படுகாயமடைந்திருக்கலாம். ஏன்னா அவருடைய நெசட்ன்ற அவருடைய பார்லிமெண்ட் மேலேயும் அவருடைய அஃபிஷியல் ரெசிடென்ஸ் மேலேயுமே குண்டு விழுந்ததாக சொல்கிறாங்க. அந்த உடைந்த பகுதியெல்லாம் காமிச்சிருக்காங்க, நெசட்டில் உடைஞ்ச பகுதியெல்லாம் காமிச்சிருக்காங்க. அவருடைய சகோதரர் இறந்துட்டதாகவும் சொல்கிறாங்க. அப்போ இது ஒரு குழுவாக இருக்கலாம். அவர் சகோதரர் இறந்துட்டாருன்னா என்ன, இவங்களாம் இருக்கிறது ஒரு வீடுன்ற மாதிரி இவரும் இறந்துருக்கலான்றதை மென்மையாக கூட சொல்லலாம். ஆனால் அவங்க அஃபிஷியலாக இது வரைக்கும் அனுபவிக்கல. ஏன்னா அது அவங்க முறையில் சாய்ச்சிடும். இப்போ சண்டை நடந்துகிட்டு இருக்கிறதால இந்த சமயத்தில் அறிவிக்கக்கூடாதுன்னு கூட இருந்திருக்கலாம். அவருடைய உடலை பாதுகாத்து வைக்கலாம், பிறகு ஃபியூனரல் கூட நடத்தலாம். ஜெயலலிதாவுக்கு 75 நாள் வச்சுருந்தாங்க இல்லையா, அதெல்லாம் நமக்கு தெரியும் இல்லை, அந்த மாதிரி கூட இருக்கலாம். இப்போ
அந்த பலின்றது ஏன் பரசுராமனாக இருக்கக்கூடாது, அதுதான் நம்ம வைக்கிறோம். இப்போ நம்ம என்ன சொன்னோம்னா, மஞ்சள் பிள்ளையார் ஓடாடி வச்சிருக்க பிள்ளையார் பரசுராமனை குறிப்பது. இப்போ இந்த காலத்து பரசுராமன் யாரு? நாம் ஏற்கனவே சொல்லிட்டோம், இதை இந்த விதிக்காக நான் சொல்லலை, ஏற்கனவே சொல்லிட்டோம். இந்த காலத்து பரசுராமன் என்பது நேத்தினியாகு தான், அவன் தஜ்ஜால்னு வேற நம்ம சொல்லிட்டோம். ஓகே, அப்போ அந்த எலுமிச்சம்பழம் என்பது பலியை குறிக்கிறது. அப்போ நேத்தினியாகு பலியாக இருக்கலாம் என்பதை அந்த சிவன்மலை ஆண்டவர் திருப்பட்டி சங்கேதமாக சொல்கிறதா என்ற சந்தேகம் இருக்கு. நான் முன்னில சொன்ன அந்த வெற்றிலை என்பது எழுப்புவதுன்னுட்டு, அந்த அருகம்புல் என்பது ஒரு மருந்து அப்படின்னு நம்ம சொல்லியிருக்கோம். ஒருவேளை 2 ஆப்ஷன் இருக்கு, ரெண்டும் பேசிக்கிறாங்க. இப்போ இணையத்தில் ஒன்று, அவர் ரொம்ப பலமாக அடிபட்டுள்ளார் அப்படின்ற ஒன்று இருக்கு, கைகால் பொருளை கூட அடிபட்டுக்கலான்ற. அப்போ அவர் மருத்துவத்தில் இருக்கார், அதை இந்த அருகம்புல் குறிக்கலாம். அடுத்தது எலுமிச்சை என்பது பலியை குறிக்கிறது. அப்ப இது 2ல ஏதாவது ஒன்று நடந்திருக்குன்றது தான் இந்த ஆண்டவன் உத்தரவு பற்றி சொல்லுது. நம்ம ஆண்டவன் உத்தரவு பற்றி என்னன்னு சொன்னது, இந்த ஏற்கனவே மேட்டுப்பாளையம் காரமடை கோயில் இருக்கிறவர் தலையை மட்டும் வழிபடுறாங்க, அது ராமனுக்கான கோயில் நம்ம ஏற்கனவே சொல்லிடுறோம். வெட்டுண்ட ராமனின் தலையை வைத்து வணங்குகிறார்னு. இது வெள்ளக்கோயிலில் இருக்கிறது சகுனியுடைய கோயில்னு நம்ம சொல்லியிருக்கோம். சிவன்மலை ஆண்டவர் பரசுராமனை குறித்த கோயில் நம்ம சொல்லியிருக்கோம். சிவன்மலை நமக்கு சிவன் இருக்கிறது, யூதர்களுக்கு சிவன் என்பது பரசுராமன் தான். அப்போ சிவன்மலை ஆண்டவர் என்பது பரசுராமனை குறித்த கோயில் நம்ம இன்னைக்கு சொல்லலை, எப்பயோ நம்ம சொல்லிக்கிட்டு இருக்கோம். எப்பயோ இதெல்லாம் நிரூபித்து நாம் அது சொல்லிக்கிட்டு இருக்கோம். அதாவது முருகன் ஆசிவகத்தை தாபித்தார். அதாவது அவர் காலத்தில் சமணம் என்று அறியப்பட்டது, அமணம் சமணம் என்று. சமண சமயத்தை, உலகின் முதல் சமயத்தை தாபித்தவர் முருகன். அவர் 10,000 ஆண்டுகளுக்கு முன்பு 10,500 ஆண்டுகளுக்கு முன்பு அவர் தாபித்தார். அதனுடைய ஒழுகலாறுகளை சொல்லுகின்ற நூல்தான் திருக்கூறல் எனும் திருக்குறள். இதையும் நம்ம சொல்லியிருக்கோம். முருகன் சொன்னது, கிருஷ்ணன் எழுதியது என்றதெல்லாம் நம்ம சொல்லியிருக்கோம். நாம அப்ப சமண சமயம்தான் முருகன் தாபித்தார், அது 10,000 ஆண்டுகளுக்கு முன்பு தாபித்தார். அந்த சமயத்தை அழித்தவன் யார்? 1700 ஆண்டுகளுக்கு முன்பு வாழ்ந்த பரசுராமன் ஆச்சுங்களா. இப்ப முருகன் சமண சமயத்தை தாபித்தது போல மகாவீர் என்பது ஒரு கற்பனை ஒருவன் சொன்னோம், அது பரசுராமனை குறிக்கிறதுன்னு சொன்னோம். அந்த பரசுராமனை வைத்து 7ஆம் நூற்றாண்டிலே அவங்க ஜெயின சமயத்தை அவர் தாபித்தார். ஜெயின சமயம் என்பதை ஸ்தாபித்தார்கள். அதை ஸ்தாபித்தவன் பரசுராமனை குறிக்கின்ற மகாவீர் என்ற ஒரு கற்பனை மாந்தன்னு சொல்லியிருக்கோம் வச்சுங்களா. மகாவீர் என்பது பரசுராமனை குறிக்கிறது என்பது நம்ம எல்லா விதத்திலையும் நாம் நிரூபிச்சிட்டோம். இவங்க சொல்கிற மாதிரி 2600 வருஷங்களுக்கு முன்னால் எல்லாம் 7ஆம் நூற்றாண்டில் தான் அந்த சமயம் உருவானது என்பதையும் நம்ம சொல்லிட்டோம். நமக்கு சிவன் எப்படியோ அவங்களுக்கு பரசுராமன். ஆனால் அவங்க அதை மட்டும் வைக்கல, மகாவீர்னு அவங்க சொல்கிறது முருகனுடைய பிம்பமாகவும் வைக்கிறாங்க. அது ரெண்டும் கலந்த ஒரு வடிவம் தான். அப்படின்னு சிவனும் முருகனும் கலந்த வடிவம் தான் பரசுராமன். அதை தான் அவங்க சிவன்மலை ஆண்டவர், சிவன்மலைன்னு சிவன் அங்கே வந்துடுது. அங்கே முருகன் உருவத்தை தான் வச்சு வணங்குறாங்க. மற்றவங்களுக்குலாம் அது முருகனை தான் தெரியும், ஆனால் அவங்களுக்கு தான், யூதர்களுக்கு தெரியும், பிராமணர்களுக்கு தெரியும் அது பரசுராமனை குறிக்கின்ற வடிவம் என்று. ஆனால் இன்றைய பரசுராமன் நேத்தன்யாகு வச்சுங்களா. நேத்தன்யாகுன்ற பெயரே அது சிவனை குறிக்கிறது தான். நாதன் யகோவா, யாக்கோவன்னா தெற்கின் அரசன், நாதன் சிவனோட பேரு, அப்படிதான் நாதன் யகோவா தான். அவன் இப்போ சிவனை குறித்த பேர் தான் அவனே வச்சுக்கிட்டு இருக்கான். எலுமிச்சம்பழம் எப்படி அவனை குறிக்குதுன்றது பார்த்தீங்கன்னா மஞ்சள், மஞ்சள் என்றது பரசுராமனை குறிக்கிற ஒரு இது. மெக்டொனால்ட்ஸில் கூட பார்த்தீங்கன்னா மஞ்சளில் தான் அந்த எம்மு போட்டிருப்பாங்க. மெக்டொனால்ட்ஸ்ன்றது பரசுராமன் நம்ம ஏற்கனவே ப்ரூவ் பண்ணிட்டோம், அதுவும் புதுசில் அவன் ஜோக்கர் அப்படின்றதெல்லாம் நம்ம ஏற்கனவே ப்ரூவ் பண்ணிட்டோம். அப்போ அந்த மஞ்சள் வண்ணம் என்பது பரசுராமனைத்தான் குறிக்கிறது. இங்கே அந்த மஞ்சளில் பிள்ளையார் வச்சுருக்காங்கன்னா அதை பரசுராமனை குறிக்கிறது, எலுமிச்சை பழி பலியை குறிக்கிறது. அப்போ பரசுராமனாகிய நேத்தன்யாகு அடிபட்டு இறந்திருப்பதற்கு வாய்ப்பு இருக்கிறது. அப்படி இல்லைன்னா அருகம்புல்லை வச்சு பார்த்தீங்கன்னா கிரிட்டிக்கல் சுச்சுவேஷனில் இருந்து இறந்திருக்கலாம். ஏன்னா எப்பயுமே ஒரு பெரு அடினா கொண்டு போய் திருப்பியும் ரீசசிகேட் பண்ணுறதுக்கு முயற்சி பண்ணுவாங்க. ஆனால் பெரும்பாலும் எல்லாரும் அதான பண்ணுவாங்க, செத்து போன பணத்தை கூட வச்சுக்கிட்டு எப்படியோ காற்று அடிக்க முடியுமான்னு பார்ப்பாங்க. அதை முயற்சி பண்ணியிருக்காங்கன்றது கூட அது இருக்கலாம்.
ஆனால் எலுமிச்சம்பழம் என்பது பலியை குறிக்கிறது. அதனால் நேத்தனியாகு இறந்து விட்டார் என்பதை இது மறைமுகமாக குறிப்பதாகத்தான் இந்த ஆண்டவன் உத்தரவு பெட்டியில் இருக்கிறது நமக்கு சொல்லுன்றதான் என்னோட கருத்து. அவங்க கனவுல சொல்றாங்க, பக்தரின் கனவுல சொல்றாங்களா, நம்ம ஏற்கனவே டிஸ்ப்ரூவ் பண்ணிட்டேன். ஒரு கோகுல்ராஜின் ஒருத்தன் திருப்பி சொல்லிக்கிட்டு இருப்பான் ஆச்சுங்களா. ஒருத்தன் முதலே எழுத்து எல்லா கனவு வந்துகிட்டு இருக்குமா. இதெல்லாம் இவங்க விடுற கப்சா. இதெல்லாம் பிராமணர்கள் அன்றைய அரசியல் சூழலை வைத்துக்கொண்டு ரகசியமாக சில செய்திகளை கடத்துகிறார்கள், வரப்போவதை கடத்துகிறார்கள், அல்லது மர்மமாக உள்ளதை மர்மமாக வெளிப்படுத்துகிறார்கள். இப்ப இவன் செத்துட்டானா இல்லையான்னு 10 நாளாவே ஒரு பெரிய டிபேட் ஓடிக்கிட்டு இருக்குது அகில உலகத்துல. ஆளே காணும். இப்ப அதுதான் இவங்க மர்மமா இல்ல அவன் பூட்டான் அப்படின்னு அவங்க இந்த சிவன்மலை ஆண்டு உத்தரப்பெட்டி மூலம் சொல்லியிருக்கிறாங்க. சங்கீத பாஷையில நேத்தனியாகு இஸ் நோ மோர் அப்படின்றத அவங்க சொல்லியிருக்காங்க. இதை நாம கொண்டாடுறோம். ஏன்னா நீங்க பாருங்க, ஈராக்கு போற தொடங்குனது யாரு? அவங்கிட்ட வெப்பன்ஸ் ஆஃப் மாஸ் டிஸ்ட்ரக்ஷன் WMD இருக்கிறதா, அதாவது அணுகுண்டு இருக்கிறதா, இவன் தான் கதை கலப்பினான். யாரு? அன்னைக்கும் இதே நேத்தனியாக தான் கதை கிளப்பி அமெரிக்காவை வச்சு அவங்கள அடிக்க வச்சு அங்கே போய் பார்த்தீங்கன்னா, அது சண்டை வர்றதுக்கு முன்னாடியே UN ஒரு ஃபேக்ட் ஃபைண்டிங் டீமை அனுப்புனாங்க. சண்டை வர்றதுக்கு முன்னாடியே, ஈராக்கு வார் வர்றதுக்கு முன்னாடியே அவங்க போயிட்டு, ஐயோ அவங்ககிட்ட கிராஃபைட்டே கிடையாது, பென்சில் செய்கிறதுக்கு கிராஃபைட்டே கூட கிடையாது, அவங்ககிட்ட அணுகுண்டு இருக்குன்னு சொல்லிட்டீங்கன்னு ஒன்றுமே இல்லைன்னு சொல்லிட்டாங்க. அப்படி இருந்தும் ஈராக்கை அழித்தார்கள் அமெரிக்கர்கள். ஒரு பிரச்சனையும் கிடையாது. நம்ம ஊர்ல ஊருக்கு ஊரு கட்ட பஞ்சாயத்து இருக்குல்ல, அதே மாதிரி உலகத்துக்கே கட்ட பஞ்சாயத்துக்காரன் அமெரிக்காக்காரன் நினைக்கிறான். அப்படி பஞ்சாயத்து நினைக்கிறான், அதை சொல்லு முதல்ல. அதனால அவன் என்ன கேட்கிறான்னா, ஈராக்கு கிட்ட அணு ஆயுதம் இருக்கா இல்லையான்னு கேட்கிறான். கூட்டி கொண்டே காட்டிட்டு போண்டேனா? நீ காட்டு இல்ல, நீ காட்டுவ. சம்பந்தமே இல்லாத உங்க வீட்டுக்குள்ள ஜாமான் சட்டை எவ்வளவு இருக்கு, நகர சட்டை எவ்வளவு இருக்குன்னு காட்டுவேன் நீ. நான் என்ன சொல்றேன்னா, சின்ன பையலா இருக்கட்டும் பெரிய பையலா இருக்கட்டும், நியாயமா இருக்கணும். நீ ஊருக்கு பெரிய ஆளா இருக்கலாம், அதுக்காண்டி ரோட்ல போறவன பூரா கூப்பிட்டு உன் கையில என்ன இருக்கு, உன் வீட்டுல என்ன இருக்கும், ஜாமான் சட்டை என்ன இருக்கும், இது என்னன்னு கேட்டா என்ன நியாயம்? சல்லித்தனமா பேசிக்கிட்டு, அதாவது வாய்க்கு வந்தபடி எல்லாம் பேசப்படாது. எதா இருந்தாலும் நியாயமா பேசணும். யார் சொல்லி அழிச்சாங்க? இவன் தான் ஏவல் செய்யறவன். அமெரிக்கா ஏவல் நாய். இவன் சொல்றத அவன் செய்வான். இவனோட அடியால் தான் அவன். அமெரிக்காவுன்னு தனியா ஒரு மூளை கிடையாது. அங்க ஐபாக்னு ஒன்று இருக்கு, அதாவது லாபி குரூப் இருக்கு. அமெரிக்காவில் நடக்கிறது எல்லாமே இஸ்ரேல் தான் கண்ட்ரோல் பண்ணுது. அமெரிக்காவின் யூதர்கள் தான் அமெரிக்காவை ஆண்டு கொண்டிருக்கிறார்கள். அவர்களை வழி நடத்துவது இஸ்ரேலுடைய யூதர்கள் தான். இப்போ இஸ்ரேல் தான் இந்த உலகத்தையே வழி நடத்திக்கிட்டு இருக்கு. ஏன்னா அமெரிக்கா நடக்கிறதுனா உலகத்தில் நடக்குது. ஸோ அந்த மாதிரி இது. இப்போ இதில் இவன் இறந்து விட்டான் என்ற செய்தி உலகுக்கு நல்ல செய்தி. இதை நாம் கொண்டாட வேண்டிய நாள். ஒரு பஃபோமெட் இறந்து விட்டது என்பதை தான் நம்ம பார்க்கணும். சமீபத்தில் ஈரானில் பஃபோமெட்டை கொளுத்துனாங்க, அதாவது பால் கொளுத்துனாங்க. அதெல்லாம் அதே மாதிரி தான் நடந்திருக்குன்னு தான் நான் நினைக்கிறேன். அவங்க கொளுத்துனது மாதிரி தான் இது ஆயிருக்கு. இவன் நேத்தனியாக இருந்ததை, ஏன்னா அவர் ஒரு வார் மாங்கர், அமைதியை விரும்பாதவன், எப்பயுமே இஸ்லாமியர்களை தாக்கணும் அழிக்கணுன்ற எண்ணமே கொண்டவன். அதனால் அவனுடைய இறப்பு இந்த உலகத்தாரால் கொண்டாடப்பட வேண்டியது. நாமும் அதை கொண்டாடுகிறோம். ஏன்னா அமைதியை விரும்பும் உலகத்திற்கு நேத்தனியாக வேண்டாம் என்பதுதான் இது. இந்த போரையும் தொடங்கியவன் நேத்தனியாக தான். இவன் சொல்லி தான் அவங்க தொடங்கினாங்க. இவங்க 2 பேரும் தான் அந்த பாம்பு போட்டாங்க. சில மாதங்களுக்கு முன்னாடி இந்த 12 டே வார்ன்றதையும் தொடங்குனது யாரு? அமெரிக்காவும் இஸ்ரேலும் தான் தொடங்கினாங்க. ஈரான் மேலே எந்த தவறுமே கிடையாது. இப்போ இவங்க கிட்ட அணு ஆயுதம் இருக்குன்றது இருக்கு, ஆனால் ஈரான் கிட்ட இருக்கக்கூடாதுன்றது எந்த நியாயம்? அது இந்தியா கிட்ட கூட அணு ஆயுதம் இருக்கு, பாகிஸ்தான் கிட்ட கூட இருக்கு, அப்போ சைனா கிட்ட இருக்கு, ரஷ்யா கிட்ட இருக்கு, நிறைய நாடுகள் இருக்கு, நார்த் கொரியா கிட்டலாம் இருக்கு. ஏன் ஈரான் மட்டும் வச்சிருக்கூடாது? என்னது உங்களுக்கு ஒரு பெரிய இது? நீங்களாம் வச்சிருக்கலாம், அவங்க வச்சிருக்க முடியாதுன்னு எந்த விதத்தில் நியாயமானது? அதனால் ஈரான் மேலே இவங்க பட்ட இது கொண்ட போர் என்பது அக்கப்போர் என்பது தான். அக்கப்போர்ன்றது அக்கா மூலமாக தொடங்கப்பட்ட போர். மகாபாரத்தை குறிக்கும். சகுனி அவங்க அக்காவை வச்சுக்கிட்டு கல்யாணம் கட்டி கொடுத்துட்டு தானே போர் தொடங்குறான். அவனுடைய திட்டம் என்னன்னா, பாண்டியர்களையும் அழிக்கணும், கௌரவர்களையும் அழிக்கணும், இந்த தென் தமிழ்நாட்டை அவங்க பிடிச்சிக்கணும். அதுக்கு தான் அவன் முயற்சி பண்ணான். அவன் நடக்கிற மாதிரி நடக்கலைன்னாலும் கூட அவன் முயற்சி பண்ணான். அது அக்கப்போர். இது அக்கப்போர் தான். அந்த மாதிரி சும்மா இருந்த ஈரானை சீண்டி அவங்கள அழிக்கிறதுன்றது யாராலும் ஏற்றுக்கொள்ள முடியாத ஒரு அக்கிரமம்.
அதுக்கு தகுந்த மாதிரி அவங்க தோத்துக்கிட்டே இருக்காங்க. ஆரம்பத்திலேருந்து இன்னைய வரைக்கும் தோத்துட்டு இருக்காங்க. ஈரானை பொறுத்த வரைக்கும் இது எப்பயும் அவங்க எதிர்பார்த்து இருந்திருக்காங்க. தான் மேலே 20 ஆண்டுகளாக அவங்க தாங்கள் தாக்கப்படுவோம் என்று நினைத்தால் அவங்க தயாராகவே இருந்திருக்கிறாங்க. ஆனால் அவங்க எதையும் முதல்ல செய்யலை. அவன் டெரரிஸ்ட்லாம் இவனு சொல்கிறானுங்கல்ல, நான் முன்னாலே சொல்லியிருக்கேன், இந்தியாவின் டெரரிஸ்ட் பிராமணன் தான், ஆனால் இங்கே முஸ்லீம் அவன் டெரரிஸ்ட்னு சொல்லிக்கிட்டு இருப்பான். உலகத்தின் டெரரிஸ்ட் யூதன் தான், அவனும் இஸ்லாமியர்கள் டெரரிஸ்ட்னு சொல்லிட்டு இருப்பான். இஸ்லாமியர்கள் அந்த ஒழுகலார்களை வச்சுட்டு இருக்கிறவங்க, முறைப்படி வாழ்கின்றவர்கள், அவர்களால் உலகத்திற்கு ஆபத்தில்லை. யூதர்களால் தான், யூதம் என்றால் யுத்தம், யூதர்களால் தான் அனைத்து போர்களும் வந்தன. ராமாயண போர் ராமன் என்ற யூதனால் தொடங்கப்பட்டது. மகாபாரத போர் சகுனி என்ற யூதனால் தான் தொடங்கப்பட்டது. கலவரப்போர், அது கலப்பரர் போர்னு சொல்லுவாங்க. கலவரப்போர் என்பது பரசுராமன் என்ற யூதனால் தான் தொடங்கப்பட்டது. அனைத்து யுத்தங்களுக்கும் யூதன் தான் காரணம். அதாவது புராண கால யுத்தங்களுக்கே நான் சொல்கிறேன். நான் இப்போ முதலாம் உலக போர் யூதர்கள் தொடங்கியது தான், 2ஆம் உலக போரும் யூதர்கள் தொடங்கியது தான். அமெரிக்கா தான் அந்த பென்டகனே கட்டி வச்சு அடிக்கிறான். அதாவது அந்த 2ஆம் உலக போர் மகாபாரத்துக்கான போர் தானே. அதனால் அவன் எங்கிருந்து அடிக்கிறான் பாருங்க. 5 பக்கங்களை கொண்ட ஒன்றுக்குள் ஒன்றமைந்த 5 கட்டிடங்களையும் அதற்கு நடுவே 5 ஏக்கர் நிலப்பரப்பு கொண்ட பாஞ்சாலியும் பஞ்சபாண்டியர்கள் ஒரு பென்டகன் கட்டி அதிலிருந்து தான் 2ஆம் உலக போர் நடத்தினான். அப்போ எந்த அளவுக்கு வரலாற்று இதோடய அவன் செய்கிறான் பாருங்க, குறியீடுகளோடு செய்கிறான் பார்த்தீங்களா. அப்போ அவங்க தான் வார்மாங்கஸ், ஜூஸ் ஆர் த வார்மாங்கஸ். இன்னைக்கு உலகம் சாதாரணமாக இல்லைங்க, கேஸ் தட்டுப்பாடெல்லாம் வரப்போகுது. நாம் படுற ஒவ்வொரு கஷ்டத்திற்கும் யூதன் தான் காரணமாக இருக்கிறான். இந்த போருக்கு இந்தியா ஒப்புதல் கொடுத்திருக்கிறது. இந்தியாவை வன்மையாக நாம் கண்டிக்கிறோம். இதை ஏன்னா இந்தியாவை ஆள்றவங்க பிராமணர்கள் யூத பிராமணர்கள். அவங்க தான் இப்போ நமக்கு இந்த கெட்ட செய்தியெல்லாம் கொண்டு வந்துட்டு இருக்கிறாங்க. இந்த நிலையை மாற்ற வேண்டும். இந்தியாவை யூதர்களின் கட்டுப்பாட்டிலிருந்து நான் மீட்க வேண்டும். அது நம்முடைய எல்லாருடைய நன்மைக்கும் உடையது. ஈரான் எந்த முஸ்லீம் நாடுலாம் ஒரு டெரரிஸ்ட் கிடையாது, யூதர்கள் தான் டெரரிஸ்ட். முன்ன கூட ஒன்று சொல்லுங்க, சஃப்ரன் டெரர்னு ஒரு பேச்சு வந்துக்கிட்டு இருந்தது. முன்ன அணுகுண்டு இது குண்டுலாம் வச்சுட்டு அந்த இடத்துல முஸ்லீம் தொப்பியெல்லாம் போட்டு போனாங்கன்றது அப்போ எல்லாம் கண்டுபிடிச்சி அப்போ இந்தியாவிலே சொன்னாங்க, இட்ஸ் அ சஃப்ரன் டெரர், இட்ஸ் நாட் முஸ்லீம் டெரர்னு ஏற்கனவே சொல்லியிருந்தாங்க. சஃப்ரன் டெரர்ன்ற வார்த்தையை அப்போ பயன்படுத்தியிருந்தாங்க. ஒரு 10-15 வருஷத்துக்கு முன்னாலே இருக்குன்னு நினைக்கிறேன். சஃப்ரன் தான் இன்றைக்கி டெரர். அவங்க தான் எல்லாத்துக்கும் காரணமாக இருக்கிறாங்க. அதனால் இந்த இந்தியாவின் நிலைப்பாட்டை நாம் வன்மையாக கண்டிக்கின்றோம். தமிழாகிய நாம் குறிப்பாக ஈரானுக்கு ஆதரவாக நிற்கின்றோம். யாருக்கிட்ட நியாயம் இருக்கோ அவங்களோட தமிழர்கள் நிற்பார்கள். அவ்வளோதான். மிக்க நன்றி.